அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது சித்திரை மாதம் சர்வ அமாவாசை சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சித்திரை மாத சர்வ அமாவாசையானது ஏப்ரல் 17ஆம் தேதி 2026 வரும். சூரியன் மேச ராசியில் உச்சம் பெறும் காலமாகும். இது முன்னோர்களின் பித்ரு தோஷத்தை நீக்கி குடும்பத்தில் இருக்கும் குடும்பத்தில் குலதெய்வ அருளையும் லக்ஷ்மி இடாட்சத்தையும் பெற மிக சிறந்த நாளாகும். இந்த நாளில் புனிதமாக நீராடி தானம் செய்து முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பது நீண்ட நாள் தடைகளை நீக்கி சுபகாரியங்களுக்கு வழிவகுக்கும். கண்டிப்பாக தமிழ் வருடத்தின் முதல் அமாவாசை என்பதனால் இந்த நாள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் படைப்பு வழங்குவது 21 தலைமுறை முன்னோர்களின் ஆன்மா சாந்தியடைய உதவும். சூரியன் உச்சத்தில் இருக்கும் காலமே மேச ராசி என்பதனால் சூரிய வழிபாடு மற்றும் அரச மர வழிபாடு செய்வது தடைகளை நீக்கி தைரியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் செல்வம் மற்றும் நற்பெயரையும் கண்டிப்பாக தரும். சித்திரை மாதம் கடு வெயிலை குறைக்க சத்து மாவு தானம் செய்வது சிறப்பு. இது உடலுக்கு குளிர்ச்சியை தந்து நோயற்ற வாழ்வை அளிக்கும். ஏழைகளுக்கு உணவு, உடை மற்றும் பித்ருக்களுக்கு விருப்பமான உணவுகளை தானம் செய்வது குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் சுபிட்சத்தையும் நிலைநிறுத்துகிறது. கண்டிப்பாக அருகில் உள்ள நதிகளில் நீராடி கோயில் வழிபாடு செய்வது பித்ருதோஷம் மற்றும் துஷ்ட சக்திகளை நீக்க கண்டிப்பாக இந்த சித்திரை மாத சர்வ அமாவாசை நல்ல ஒரு வழிவகுக்கும். 2026 ஏப்ரல் 14ஆம் தேதி வியாழக்கிழமை என்று சித்திரை மாத அமாவாசை கண்டிப்பாக சிறப்பம்சத்தை கொடுக்க வல்லது. சித்திரை அமாவாசையில் என்னென்ன தானங்கள் செய்யலாம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள கண்டிப்பாக நீங்கள் பரம்பொருள் இறைவனை மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். முக்கியமாக இந்த அமாவாசையில் பெரியோர்களுடைய ஆசியை வாங்கி விடுங்கள். அமாவாசை எனப்படும் சித்திரை அமாவாசை மாபெரும் சிறப்பு மிக்கது. இன்றைய நாட்களில் தடைகளை நீக்கி அதிர்ஷ்டத்தை வரவழைக்க சில மந்திரங்களை உச்சரிக்கலாம். திருமூர்த்திகளின் அருளை பெற அரச மரத்தை வணங்குவதும் லக்ஷ்மி தேவியை வழிபடுவதும் சிறப்பம்சம். பித்ரு தோஷத்திலிருந்து விடுபடவும் கங்கை நதியில் நீராடவும் இது உகந்த நாளாகும். இந்த நாளில் சொல்ல வேண்டிய 5 சக்தி வாய்ந்த மந்திரங்கள் இருக்கின்றன. அவை வாழ்வில் அமைதி, வெற்றி, ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை நமக்கு ஏற்படுத்தி கொடும். சித்திரை அமாவாசை என்பது ஒரு சிறந்த முக்கியமான தினமாகும். அன்று கடவுளின் ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக பெற்றுவிடலாம். இந்துக்கள் என்று அரச மரத்தை வழிபடுவார்கள். இதன் மூலம் மும்மூர்த்திகளுடைய அருளை பெறலாம். திருமகளை வணங்கி வீட்டில் செல்வ செழிப்பை கொண்டு வரலாம். பித்ருதோஷத்திலிருந்து விடுபட இந்த நாள் சிறந்தது. ஏழைகளுக்கு உணவு மற்றும் தேவையான பொருட்களை தானம் செய்யலாம். இதனால் கடவுள் மனம் குளிர்ந்து முன்னோர்களின் ஆன்மா சாந்தியடையும் என்பது நம்பிக்கையாகும். குறிப்பாக இன்று கங்கை நதியில் நீராடினால் புண்ணியம் கிடைக்கும். ஸ்ரீமத் பாகவத கதையை கேட்டால் இறைவனின் அருள் கண்டிப்பாக கிடைக்கும். முக்கியமாக இந்த அமாவாசையில் பரம்பொருள் இறைவனை வழிபட்டால் கஷ்டங்கள், துஷ்ட சக்தி போன்றவற்றை விரட்டலாம். இந்த மந்திரங்களை கண்டிப்பாக மனதில் நினைத்து உச்சரிக்க வேண்டும் என்பதை தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அமாவாசையில் சொல்ல வேண்டிய சக்தி வாய்ந்த மந்திரங்களாக 1 அமைதி மற்றும் வல்லமைக்கான மந்திரம். ஓம் பூரி தேவினோ மா தப்ரம் பூரியபார எனும் மந்திரத்தை 108 முறை சொல்ல வேண்டும். இப்படி செய்தால் வாழ்க்கையில் அமைதி, சந்தோஷம் கிடைக்கும். மனமும் இதயமும் அமைதியடையும். வாழ்வில் வெற்றி பெற ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை அமாவாசையில் சொல்லலாம். விஷ்ணுவுக்கு உகந்த இந்த மந்திரம் தடைகளை நீக்கும். குறிப்பாக வேலை, உறவு, வளர்ச்சி போன்றவற்றில் இருக்கும் தடைகளை விளக்கும். இந்த மந்திரத்தை பக்தியுடன் சொன்னால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அடுத்ததாக விஷ்ணு காயத்ரி மந்திரம். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரஜோயாத் எனும் மந்திரத்தை ருத்ராட்ச மாலையை வைத்து கொண்டு 108 முறை சொல்ல வேண்டும். இதனால் நல்ல பலன் கிடைக்கும். இந்த மந்திரம் பாசிட்டிவ் எண்ணங்களை அதிகரிக்கும். ஆன்மீக உணர்வை கண்டிப்பாக மேம்படுத்தும்.
அடுத்ததாக தடைகளை நீக்கும் மந்திரமாகும். ஓம் சர்வாத பிஹின் முக்தோ தன தானியஜ் சுதன் விதாக மனுஷ்யோ மத் பிரஜோதனே பத்விகனி சம்ஹாஹா எனும் மந்திரத்தை சித்திரை அமாவாசையில் தாராளமாக சொல்லலாம். இந்த மந்திரம் தடைகளை நீக்கும், குழந்தைகளை நன்றாக இருக்கவும், வீட்டில் செல்வம் பெருக்கவும் இந்த மந்திரத்தை தாராளமாக சொல்லலாம். நல்ல ஆரோக்கியத்திற்கான மந்திரமாகும். சர்வ சித்தி மந்திர சுரூபிணி தன்மந்திரியாக நமக எனும் மந்திரத்தை சொல்லலாம். இந்த மந்திரம் தன்மந்திரி பகவானுக்கு உரியது. இதை சொல்வதனால் உடல் ஆரோக்கியம் மேம்படும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், மன அமைதி கிடைக்கும். இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்வதன் மூலம் சித்திரை அமாவாசையில் நல்ல பலன்களை கண்டிப்பாக பெற முடியும். சித்திரை மாத அமாவாசை என்பது வருடத்தின் முதல் அமாவாசையாகும். இந்த அமாவாசையில் கண்டிப்பாக எண்ணற்ற நன்மைகளை பெற இந்த அமாவாசையில் வழிபடலாம். சித்திரை மாத அமாவாசையானது மாபெரும் சக்தி மிக்க அமாவாசையானது. முன்னோர்களின் ஆசீர்வாதங்களை பெறவும், பித்ரு தோஷத்தை நீக்கவும் சில எளிய பரிகாரங்களை தாராளமாக செய்ய வேண்டும் என்பது ஐதீகமாகும். குறிப்பாக வைசாக அமாவாசை எனப்படும் சித்திரை மாத அமாவாசை அன்று முன்னோர்களை வணங்கி பித்ருதோஷத்தை நோக்கி சில எளிய பரிகாரங்களை செய்யலாம். முன்னோர்களின் ஆசியை பெறவும், பித்ருதோஷத்தின் விளைவுகளை குறைக்கவும் 5 முக்கியமான பரிகாரங்கள் உள்ளன. இதனை குறிப்பிட்ட நாளில் புனிதமாக சடங்குகள், முன்னோர்கள் வழிபாடு மற்றும் விஷ்ணு, சிவன், சனி தேவர்கள் ஆசீர்வாதங்களை பெறலாம். இது கர்ம வினைகளை தீர்க்கவும், பாவங்களிலிருந்து விடுபடவும் கண்டிப்பாக உதவுகிறது. வைசாக அமாவாசை இந்து மதத்தின் முக்கியமான நாள். இது ஆன்மீக ரீதியில் நம்மை சுத்திகரிக்க உதவுகிறது. இந்த நாளில் கடவுள் தொடர்பு கொள்ளவும், கர்மாவை சுத்தப்படுத்தவும் முடியும். இந்த நாளை சத்வாய் அமாவாசை என்றும் சொல்லுவார்கள். இந்த நாள் செய்யும் வழிபாடுகள் அதீத சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இதனால் பாவங்கள், கர்ம வினைகள் நீங்கும். வைசாக மாதம் மிகவும் புனிதமானது. அதனால் இந்த அமாவாசை பித்ரு தர்ப்பணம், தானம், சுய சுத்திகரிப்பு செய்ய ஏற்றது. முன்னோர்களை மகிழ்விக்க சில எளிய பரிகாரங்களை செய்தால் கண்டிப்பாக தோஷங்கள் நிறைவேறும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.